வணக்கம். தெரிவைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்காக கடந்த கால அரசு பரீட்சை தாள்கள், அதாவது 2005ஆம் ஆண்டு அரசு பரீட்சை வினாத்தாள் 1இன் 28வது வினாவை பார்வையிடுவோம். இந்த உருவில் காட்டப்பட்டுள்ள அட்டைத்தாள் பெட்டியை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அட்டைத்தாள் துண்டை தெரிவு செய்க. இது சதுரமுகி அல்ல, ஏனென்றால் செவ்வகமுகம் சதுரமுகம் என்று மாறி மாறி இருக்கின்றது. அந்த சதுரமுகியின் பகடையின் வடிவங்களை ஆதாரமாக கொண்டு அமைந்தாலும் இது சதுரமுகி அல்ல. அப்போ இது ஆக்கப்பட்ட அட்டைத்தாள் இந்த மூன்றில் எது என்று கேட்கப்படுகின்றது. இப்போ எங்களுக்கு இந்த உருவில் 3 முகம்தான் தெரிகின்றது, 3 முகம் தெரியவில்லை. ஆனால் தரப்பட்ட அட்டைச்சீலங்களில் 6 முகத்திலேயும் வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த 3 முகம் இந்த ஒழுங்கில் அமைந்திருக்கிற விடியத்தான் தெரிவு செய்யணும். இப்போ நாங்கள் பார்க்குறோம், வட்டம் மேலே இருக்குது. வட்டத்தின் இடதுகை பக்கமாக, வட்டத்தில் இருந்து நோக்கினால் இடதுகை பக்கமாக அந்த கோடுகள் போட்ட வடிவம் இருக்குது. வட்டத்தின் கீழே பார்த்தால் சதுரம் இருக்கின்றது. அப்போ நாங்கள் இதில் முதலாவது அட்டைக்கீலத்தில் வட்டத்தின் இங்கே தரப்பட்ட உண்மையான உருவில் வட்டத்தின் இடதுகை பக்கம்தான் அந்த கோடுகள் உள்ள வட்டம் இருக்கின்றது. ஆனால் முதலாவது விடையில் வட்டத்திற்கு வலதுகை பக்கம்தான் அந்த கோடுகள் உள்ள வடிவம் இருக்கின்றது. சதுரம் இருப்பது கீழே, ஓகே. ஆனால் அதை கொண்டு இந்த உரு ஆக்கப்பட்டது அல்ல. இனி இரண்டாவது விடையை பார்ப்போமா இருந்தால், இதில் நீங்கள் கவனிக்க வேணும், இது உருவாக, அதாவது இந்த வடிவத்தை உருவமாக மாற்றுகின்ற போது வட்டத்துக்கு கீழே சதுரம் வரும். வட்டத்தின் இடதுகை பக்கம்தான் அந்த கோடுகளை கொண்ட வட்டம் வரும். அப்போ இது பொருத்தமானதாக, எங்களுக்கு கற்புலன் ஆற்றலில் கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூன்றாவது அட்டைக்கீலத்தை பாருங்கோ, அதாவது அந்த கோடு போட்ட வட்டமாக இருப்பதற்கு எதிராகத்தான் சதுரம் இருக்குது. அப்போ அது பொருந்தாது. சதுரத்துக்கு எதிராக இல்லை. சதுரத்தில் இருந்து நாங்கள் பார்க்க இடதுகை பக்கமாகத்தான் அந்த கோடு இருக்குது. ஆனால் இது சதுரத்துக்கு எதிராக இருக்குது. ஆனபடியால் அதுவும் பொருத்தம் அற்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி.